அவரை ருசி பார்த்தவர்கள் You didn't choose you. நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. Your father didn't choose you. உங்க அப்பா உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. Your college degree didn't choose you. உன்னுடைய கல்லூரியுடைய பட்டம் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. But God has chosen you. தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். I believe the God of Israel. இஸ்ரவேலின் தேவனை நான் விசுவாசிக்கிறேன். He is a true living God. அவர் ஜீவனுள்ள தேவன். There is nothing is impossible with him. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. சொல்லுவோம். உம்மை போல வல்ல தேவன் நலமமா ஷரரா. உம்மை போல அவரை ருசி பார்த்தவர்கள் வலது கரத்தை உயர்த்தி உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல தேற்றிட. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, இயேசுவே, உம்மை நான் போற்றுகிறேன். Oh, I love you, Holy Spirit. I love you, Jesus. என் தெய்வமே, என் இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி என் தெய்வமே, என் இயேசுவே. இப்ப எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி உம்மை போல நல்ல தேவன் எத்தனை மனிதர்களை நம்பி என்னை ஏமாற்றிட்டாங்க. ஐயோ, இவர் என்ன சரியாகிருவார். 38 வருடமாய் மனிதனுக்காக காத்திருந்து பெதஸ்தா அருகே இயேசு வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறினது. ஓ, உம்மை போல நல்ல என்னை காத்திட
the Holy Spirit. Where there is a Spirit of God, there is a freedom. Son of God sets you free of freedom. என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல அவருடைய பாதத்துக்கு முத்தம் செலுத்துங்க பார்க்கலாம். லாஷடன மாமா கட்டலரம் நோமோ ஹடல ரே காட்டனமியா ஷண்டனமோ லேபா ஹடன கிராந்தனமா ஷண்டலோ ரோபோதியாந்தனமா ரேகா பஹண்டல ரபா ஷெடலி ரிப்ரா திலிரி காட் ஷனனமா. கர்த்தர் எவ்வளவு நல்லது நம்மளுக்கு செய்திருக்கிறார். நன்மையாக கர்த்தர் நம்மளை முடி சூட்டுகிறவர். அவர் கையேந்து விடுகிற தெய்வம் அல்ல. தாவீது சொல்லுகிறார் தன்னுடைய வயதான காலத்துல, நீதிமான கர்த்தர் கைவிட்டதாக சரித்திரம் இல்லை, அவனுடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைந்து திரிந்ததில்லை. ஒரு ராஜா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் உங்களுடைய கண்களை திறந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. ஆண்டவரே ரபா கஷாண்ட நமாமா ரத்துலு ருபு ஷெடனேமா. ஆண்டவரே நீங்க செய்த நன்மைக்காக நன்றி. ஆண்டவரே இதுவரைக்கும் என்னுடைய நாவு குறைவுகளை சொல்லி கொண்டிருந்ததுனா இந்த அக்டோபர் நான் நிறைவை பேச விரும்புகிறேன். It's easy to complain, but it is not easy to compliment God. It's not easy to give all the appreciation. கர்த்தருக்கு எல்லா கிரெடிட் கொடுங்க, எல்லா அப்ரிசியேஷன் கொடுங்க. லாபா ஷாண்டன மாமா ராகா ஷாண்டன மா லேபா ராதியான் செலிரிகாத நமாமா ராச்சோலோ ரோபோ ஷாண்டனமா. ஒவ்வொரு காரியத்தை நினைத்து கொஞ்சம் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே இந்த மாதத்தில் எனக்கு இதுவரைக்கும் நல்ல டாக்டரா இருந்ததுக்காக நன்றி. என்னை கொண்டு செல்லுகிற ஆண்டவரே நல்ல டிரைவரா என்னுடைய வாழ்க்கையில் நீர் இருந்திருக்கிறீர். ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற நல்ல மன்னாவை அனுதினமும் காகங்களை அனுப்பி எலியாவை போஷித்த தெய்வம் எங்களை நீர் போஷித்திருக்கிறீர். ஒன்றுக்கும் எங்களை குறைவுபடாமல் எல்லாவற்றையும் நன்மையினால எங்களை நிறைவாய் மாற்றியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் உங்களுடைய இருதய நன்றியால் நிரம்பட்டு எதற்கெல்லாம் நீங்கள் நன்றியோடு இருக்கிறீங்களோ அதை கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு வாங்க பார்க்கலாம். ஆண்டவரே என் ஃபேமிலிக்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேருக்கு ஃபேமிலி இல்லை, எத்தனையோ பேர் மனைவியை இழந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கணவரை இழந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேரை சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆனா இதுவரைக்கும் உம்முடைய சுவாச காற்று எங்களுடைய இருதயத்தில் கொடுத்ததற்காக நன்றி. லேபா கண்டனமா மாரா ஷண்டனமா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக போய் எல்லா கரடான பாதைகளை நீங்க சமமாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆரம்ப அற்பமாக இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், முடிவு அது சம்பூர்ணமாக இருக்கும். முடிவு அது சம்பூர்ணமாக இருக்கும். சம்பூர்ணமான முடிவை, பூரணமான முடிவை எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி. அப்படியே கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துங்க. லா ஷெட்ட நம்ம மரா காட்டலரேபா லேமா மரா காண்டோல ரோதி ஹாண்ட நம்ம மரா காண்டோல ரோபோ ஷடலரபா. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வரும் பொழுது ஆவியானவர் எங்களுக்கு வெற்றியின் கொடியை பிடித்து கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்களை மறைத்து வேலியிட்டு பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. லேகாபா ஷட்ட நமோ ஷடலரபா காண்டனமா. எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை மரண செய்தியை நம்ம கேட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கிறீங்க, நன்றியோடு இருக்கிறீங்க. வலது கரத்தை உயர்த்தி நான் நன்றி செலுத்துகிறேன், நான் நன்றி செலுத்துகிறேன். நான் சுவாசிக்கிற ஆக்சிஜன் நீங்க, நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய உணவு நீர், என்னுடைய தண்ணீர் நீர், என்னுடைய சந்தோஷம் நீர், என்னுடைய வாக்குத்தத்தம் நீர், என்னுடைய கோல் நீர், என்னுடைய டெஸ்டினேஷன் நீர், என்னுடைய கானா நீர், என்னுடைய மருந்து நீர், என்னுடைய உணவு நீர். நல்ல கரங்களை தட்டி இந்த அக்டோபர் மாசம் நான் மனுஷனை நம்பி ஸ்டார்ட் பண்ணுகிற ஏதோ பையன் அல்ல, ஏதோ மனுஷரை நம்பி ஸ்டார்ட் பண்ணுகிற அபிஷேகம் என்கிட்ட இல்ல. நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் உம்முடைய கரத்துல விழுக ஆசைப்படுகிறேன். எந்த மனுஷனையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். எந்த மனுஷனையும் அவர் சிறியவன புழுதியில் இருந்து எளியவன குப்பையில் இருந்து அவர் எடுத்து உயர்த்துகிற தெய்வம். ஓ ராமா காஷலே. இரண்டு கரங்களை உயர்த்தி உடைக்கப்பட்ட பாத்திரமான உபயோகமற்றிருந்தேன். நல்லா இருக்கும் போது நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க, நல்லா இல்லைன்னா சொந்தக்காரங்க கூட விலகி போயிடுவார்கள். ரெண்டு கரங்களை உயர்த்தி உடைக்கப்பட்ட போது நீங்க கூட வந்தீங்க. ஒன்றுமில்லாத போது, பாக்கெட் எம்டியா இருக்கும் போது நீங்க என்ன தேடி வந்தீங்க. நிரப்புகிற தெய்வம்,
ரேகாபா ஷெடினா செலரபா காண்ட திராட்சை ரசத்தால மாற்றுகிறவர். வெறும் தண்ணீர் தான் அதை திராட்சை ரசமாக மாற்றுகிறவர். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்த ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றி. நீங்க தான் ஆராதிக்கணும். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும். நான் நம்புறேன், என்னுடைய குயவர் நீர் என்கிறத நான் நம்புகிறேன். ஓ லாஷன மம மற்றொரு ப்ரோஷன தலையை உயர்த்தியதே. ஓ முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ சபையே, கர்த்தர் உன்னோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி எல்லாமே முடிந்தது. ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வர மாட்டான் எத்தனை பேர் நினைத்தார். ஓ இந்த கடன் பிரச்சனையில் விட்டு இந்த குடும்பம் வெளியே வராது. ஓ இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது. ஓ வலது கரம் உயரட்டும், வலது கரம் உயரட்டும், வலது கரத்தை உயர்த்தி. ரெண்டு கரங்களை உயர்த்தி வானத்தை பார்த்து எப்படி இருக்க முடியும்? பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள ஆராதிக்கிறார். சத்தத்தை உயர்த்தி நான் சுவாசிக்கிறது இயேசு சொல்றவன். சுவாசம் இல்லாமல் எத்தனை பேர் மரித்து போனார்கள். சுவாசத்தை இருதயத்துல லங்ஸ்ல வைத்ததுக்காக நான் சோர்ந்து போகும்போது என் தலனாக மாறும். நான் சொற்கள்
என் ஆத்துமாவும். எத்தனை பேருடைய ஆத்துமா பாடுது? நான் சோர்ந்து போகும்போது என் நிழலாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். கடைசி வரைக்கும் பரிசுத்த ஜனத்தை நல்லப்பட்ட கல்ல மூளைக்கு தலக்கலாக்குகிற யாவே பி எல் எல்லோகே மேடு பள்ளங்களிலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது, சூழ்நிலைகளை எனக்கு எதிராக இருக்கும், எதிர்காற்று வீசும் பொழுது வடக்கு ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறவர் நீ, உலகத்தில் இருக்கிறவர்களை காற்றிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். வழி செய்வர் அற்புதம் செய்வர் வாக்கு மாறாத இருளில் வச்சமே நீரே நீரே பார்த்திவரே. வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாத இருளில் வச்சமே. வறண்ட நிலங்கள் ஆறுகளாக மாறும், அவாந்தர வழிகளை உண்டு பண்ணுகிறவர். வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாத இருளில் வச்சமே நீரே நீரே பார்த்திவரே. Miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Oh, vali seivavar, அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே. அடே புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய தெய்வம் தாவீதின் தெய்வம். கடைசியில நின்று கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுங்க, என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா. or nothing will stop me from worshiping you, Holy Spirit. சபை மற்றும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Please put it on the screen. Luka, the Gospel of Luke chapter 4 verse 27. எல்லாரும் சேர்ந்து, it's on the screen. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இது ஒரு பவர்ஃபுல்லான, இதை இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த அதிகாரத்தில். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசி காலத்திலே இஸ்ரவேலர்களுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தனாகிய நாகானை அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எலிசா எழுதின நியூ டெஸ்டமெண்ட்ல எலிசா வருகிற ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுகிறார். எலிசாவுடைய காலத்துல 1000 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த எலிசாவுடைய காலத்தில் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். எல்லாரும் மரித்து போனார்கள். ஆனால் ஒரே ஒரு நாமான் மாத்திரம் பிழைத்துக் கொண்டான். எத்தனையோ பேர் அழைக்கப்பட்டார்கள், ஆனால் ஒரு சில பேர் மாத்திரமே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் நீங்க போகிற அதே பிரச்சனையில இந்த உலகம் போய் கொண்டிருக்கு. குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க, கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க, ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபைனான்சியல் கிரைசிஸ். ஆனா உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நாம் எலிசாவின் தெய்வத்தை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம்.
நாமான் குஷ்டரோகியை சுகமாக்கின தெய்வத்தை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். மருந்து இல்லாத அந்த சமயத்துல எத்தனையோ பேர் சூசைட் பண்ணி கொண்டு இறந்து கொண்டு இருக்கும் பொழுது, நாமான் சீரியா இஸ்ரவேலருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நாமானை கர்த்தர் சந்தித்தார். எத்தனை பேர்கள் இருந்த பொழுது இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கல, உங்களுடைய நண்பர்களை கர்த்தர் சந்திக்கல. எலிசாவின் காலத்தில் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனா உங்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையை கொடுத்து நல்ல ரெவலேஷன் உடையவர்கள். ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை விட பெட்டரான எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது, சிறந்தவர்கள், அறிவு வார்ந்தவர்கள், சொத்துக்கள் உடையவர்கள், இன்ஃப்ளூயன்சர் உடையவர்கள், ஆட்கள் பலம், ஆள் பலம், பண பலம், பதவி பலம் உடையவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது, ஆனா அந்த எலிசா காலத்துல ஒரு நாமானை கர்த்தர் தேடி வந்தார். ஒரே ஒரு குஷ்டரோகி தாங்க சுகமானார். ஒரே ஒரு விதவை தான் சாரைபாத்துடைய வீட்டுக்குள்ளதான் எண்ணெயும் மாவும் பெருகி கொண்டே இருந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல 1000 பேரும் வலது புறத்துல 10000 பேரும் விழுந்தாலும் உங்களுடைய மாவு குறையாது, உங்களுடைய எண்ணெய் குறையாது. கர்த்தர் எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அது நிரம்பிக் கொண்டே இருக்கும், அது நிரம்பிக் கொண்டே இருக்கும். நல்ல கரங்களை தட்டி, He is a God of overflowing. He will never leave me, never forsake me. எத்தனையோ எலிசாவுடைய காலத்துல இருந்த பொழுது என்னை தேடி வந்தவர். ஹalleluya, ஆமென். இயேசுவை வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன் என்ற பாடலை நல்லா கரங்களை தட்டி we gonna sing for 2 minutes. 2 நிமிடம் ஆடி பாடி இந்த பாடலை பாடுவோம். 4 3 2 1. இயேசுவை வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். என் ஜெபம் எல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே குறையல. இயேசுவே வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும். இயேசுவே வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். என் ஜெபம் எல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோக்கல. என் ஜெபம் எல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோக்கல. தலைக்கு மேல நான் செபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் வெல்லும், நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் செபிக்கும் நேரம் அக்கினியா மாறும். எலியா செபிக்கும் பொழுது அவர் அக்கினியால பதில் கொடுக்கிறவர். அபிஷேகம் வெல்லும், நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். முன்னிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். முன்னிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். நான் செபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறும். அபிஷேகம் வெல்லம், பரிமாணத்துக்குள்ள நடத்துங்க, பரலோகம் எனக்காக வேலை செய்யும். அந்நிய பாஷை, அந்நிய பாஷை ஆவி மணலாய் மாறுதே. அந்நிய பாஷை பேச பேச ஆவி மணலாய் மாறுதே. நான் சொல்ல பரலோகில், ஓ பேதுருவே, நான் சொல்ல பரலோகில், நான் சொல்ல பரலோகில் கட்டுமே, நான் சொல்ல பரலோகில் அவிடுமே. சபையாய் சேர்ந்து நான் செபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் வெல்லம், நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் செபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், கதவை பூட்டி செபிக்கிற நேரம், அந்நிய பாஷைகளை பேசுகிற நேரம், தேவதூதர்கள் அனுப்பி பதிலை கொடுக்கிறவர், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நல்ல கரங்களை
கரங்களை தட்டி பரலோகம் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. Chapter 4 verse 27. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தான் ஆகிய நாகமானை அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதே போல இருக்கிற இடத்துல 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிப்போம். ஃபர்ஸ்ட். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். 10வது வசனம். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்குவார். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். 14-15. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல் மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். Hallelujah. Hallelujah. Please be seated in the presence of God. தேவ சமூகத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருப்போமா? People of God, have you ever wondered why God has chosen me? தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்றைக்காவது ஆண்டவர் ஏன் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை நினைத்து நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? Have you ever wondered why am I sitting in the church? Why am I worshiping God? நான் ஏன் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன், ஏன் தேவனை ஆராதிக்கிறேன் என்று என்றைக்காவது நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? I supposed to be in cinema. நான் சினிமாவில் இருந்திருக்க I வேண்டியவன். supposed to go behind politicians. நான் அரசியல்வாதிகள் முன்பாக போயிருக்க I வேண்டியவன். supposed to go behind actors. நான் நடிகர்களுக்கு முன்பாக போயிருக்க வேண்டியவன். But why God has chosen me? ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்? Why I accepted Jesus? ஏன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்? Why I am different? ஏன் நான் வித்தியாசமானவனாய் இருக்கிறேன்? Why there are many better people in this world? இந்த உலகத்துல என்னை விட நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏன் நான் மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டேன்? There are many talented people than me. என்னை விட மிகவும் திறமையானவர்கள் ஏராளமாய் உலகத்தில் There are இருக்கிறார்கள். many qualified people than me. என்னை விட மிகவும் தரம் வாய்ந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். But why God has chosen me? ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்? You know why God has chosen you? ஏன் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்னு தெரியுமா? Because God chooses the broken hearted. ஏனென்றால் ஆண்டவர் உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட இருதயத்தை தெரிந்து கொள்கிறார். God chooses the disqualified one. ஆண்டவர் தகுதி இல்லாதவனை தெரிந்து கொள்கிறார். God chooses the outcasted one. ஆண்டவர் வெளியே புறந்தள்ளப்பட்ட ஒருவனை தெரிந்து கொள்கிறார். The Bible says he chooses the foolish one to shame the wise. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் புத்தி இல்லாதவனை அறிவீனமானவரை தெரிந்து கொண்டு அறிவுள்ளவனாய் மாற்றுகிறார். He chooses the weakest one to shame the strongest one. ஆண்டவர் பலவீனமானவரை தெரிந்து கொண்டு பலமுள்ளவர்களை அவமானப்படுத்துகிறார். Touch your neighbor and tell them, உங்களை பக்கத்துல இருக்கிற தொட்டு சொல்லுங்க, you didn't choose you. நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. Your father didn't choose you. உங்க அப்பா உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. Your college degree didn't choose you. உன்னுடைய கல்லூரியுடைய பட்டம் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. But God has chosen you. தேவன் உன்னை தெரிந்து You கொண்டிருக்கிறார். are qualified by God. நீங்கள் தேவனால் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். People didn't call you. ஜனங்கள் உங்களை அழைக்கவில்லை, But God called you. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. People of God, in the burning bush when Moses encountered Jesus, தேவனுடைய பிள்ளைகளே, மோசே எரிகிற முட்செடியின் நடுவிலே தேவனை சந்தித்த பொழுது, that was the first time Moses he encountered Yahweh அதுதான் Jehovah. யெகோவா தேவனாகிய கர்த்தரை மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே முதன்முறையாக சந்தித்தார். That was the first time Moses he heard the voice of God. அதுதான் முதல் முறையாக தேவனுடைய சத்தத்தை மோசே கேட்டார். Oh Moses, Moses. மோசே, மோசே. It was so bizarre to Moses. He never heard that kind of voice before. மோசேக்கு இதுவரைக்கும் இது கேட்காத சத்தமாய் இருக்கிறனால மிகவும் பயந்திருந்தான். And he saw something supernatural is manifesting right in front of his eyes. அவனுக்கு முன்பாக எது இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒன்று நின்று கொண்டிருக்கிறதை The அவன் burning பார்த்தான். bush was burning, but it's not consuming. அங்க இருக்கிற முட்செடியானது எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் அது கருகி
விலகி போகவில்லை. And he got close to the burning bush. அவன் அந்த எரிகிற முட்செடியின் அருகிலே போனான். Jehovah, he said, அவன் கர்த்தாவை யெகோவா என்று அழைத்தான். Moses, you are called for such a time as this. ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு விசேஷித்த அழைப்பை பெற்றிருக்கிறாய். You are anointed for such a time as this. நீ இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய், அழைக்கப்பட்டிருக்கிறாய். But you know what Moses he said? மோசே என்ன சொன்னான் தெரியுமா? God, please, not me. ஆண்டவரே, என்ன நான் வரல ஆண்டவரே. God, there are a lot of better people than me. ஆண்டவரே, உலகத்தில் என்னை விட சிறந்த அநேகர் இருக்கிறார்கள். There are a lot of better looking people than me. ஆண்டவரே, என்னை விட அழகானவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். I'm stutter. ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, திக்குவாய். I don't know even how to speak to people, how I'm going to lead the people. ஆண்டவரே, இந்த மக்கள்கிட்ட எப்படி பேசுறதுனே எனக்கு தெரியாது, எப்படி போய் இந்த ஜனங்களை நான் வழிநடத்த போகிறேன். I'm a murderer. ஆண்டவரே, நான் ஒரு கொலைகாரன். I'm just taking care of my father's Jethro's flock. ஆண்டவரே, என்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறேன். I'm 80 years old. 80 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே. And now you say that you have a plan in my life. ஆண்டவரே, இந்த 80 வயசுல என்ன பார்த்து சொல்றீங்க? எனக்காக நீர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர் என்று சொல்றீங்க. Moses, he made a lot of excuses to deny the God's calling. தேவனுடைய அழைப்பை புறந்தள்ளுவதற்கு மோசே ஏராளமான நொண்டி சாக்குகளை சொன்னான். Moses, he even said, that is my brother Aaron, please choose him. ஆண்டவரிடத்துல மோசே சொன்னான், என்னுடைய சகோதரனாகிய ஆரோன் இருக்கிறான், ஆண்டவரே அவனை தெரிந்து கொள்ளுங்கள். Why me, God? ஆண்டவரே, ஏன் என்னை அழைக்கிறீர்? But Moses, he said, மோசே சொன்னான், God said to Moses, ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார், I will be gracious to whom I will be gracious. நான் யார் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். I will be merciful to whom I will be யார் மேல் merciful. இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். Touch two neighbors and tell them this October, உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற இரண்டு பேர்ட்ட சொல்லுங்க, இந்த அக்டோபர் மாதத்துல God சொல்லுங்க, has been gracious to you. ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையாய் God இருக்கிறார். has been faithful to you. ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கமாய் God இருக்கிறார். has showed his mercy to you. ஆண்டவர் உங்கள் இரக்கத்தை உங்களுக்கு If you வெளிப்படுத்தினார். know God is faithful, put your hands together for the Lord Jesus Christ. நீங்கள் அதை விசுவாசிப்பீர்கள், கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். It's not me, it's God's grace. ஆண்டவரே, இது என்னால் அல்ல, தேவ கிருபையால் இது I am உண்டாயிற்று. not qualified, but God qualified me. நான் தகுதி இல்லாதவனாய் இருந்தாலும் கர்த்தர் என்னை தகுதி உள்ளவனாக்கினார். God said there are many leprosy in the time of Elisha. எலிசாவின் காலத்துல ஏராளமான குஷ்டரோகிகள் இருந்தார்கள். Only one Naaman ஒரே ஒரு நாகமான் who was diagnosed with leprosy. அவன் அப்படிப்பட்ட தன்னுடைய குஷ்டரோகத்தினாலே பிடிக்கப்பட்டு தன்னை மூடிக்கொண்டிருந்தான். God healed only one leper. ஆண்டவர் ஒரே ஒரு குஷ்டரோகியை மாத்திரமே சுகமாக்கினார். And his name was Naaman, a captain of Syria. அவன் தான் சீரிய படைத்தலைவனாயிருந்த நாகமான். People of God, Luke chapter 4, Jesus, he entered into synagogue, he opened the scroll, he began to preach. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்திலே போய் லூக்கா 4 அதிகாரத்தில் வாசிக்கிறபடி அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். He opened the scroll, he said, the Spirit of the Lord is upon me. அங்கே அவர் சொன்னார், தேவனுடைய ஆவியானவர் என் மேல் The இருக்கிறார். God has anointed me to preach the good news to the poor. அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அபிஷேகம் பண்ணினார். To bind up the brokenhearted. ஒடுக்கப்பட்டவர்களை இருதயம் காயங்களை கட்டும்படி அனுப்பினார். To heal the sick, the lame, the deaf, the mute, and to rise up the dead. சுகவீனமானவர்களை சுகமாக்க, குருடர்களுக்கு பார்வை கொடுக்க, செவிடர்களை கேட்க செய்யும்படி ஆண்டவர் என்னை அபிஷேகம். As he was preaching, Jesus mentioned Elisha when he was preaching. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது இங்கே எலிசாவை குறிப்பிடுகிறார். Out of all the Elisha's miracle, Jesus he mentioned this incident of Naaman. எலிசாவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஏராளமான அற்புதங்களிலும் ஒரே ஒரு அற்புதமான நாகமானுடைய குஷ்டரோகத்தை சுகமாக்கின அந்த அற்புதத்தை இயேசு பேசினார். This is the only place in the New Testament you can see name Elisha. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் எலிசாவினுடைய பெயரை புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்க முடியும். There are many leprosy in the time of Elisha. எலிசாவின் காலத்துல ஏராளமான குஷ்ட ரோகிகள் இருந்தார்கள். There are many widows in the time of Elijah. எலியாவின் காலத்துல ஏராளமான விதவைகள் இருந்தார்கள். But there was only one widow from Zarephath was fed and blessed by ஆனால் God. எலியாவின் நாட்களில் இருந்த ஏராளமான விதவைகளுக்கு நடுவிலே சாரிபாத் ஊரில் இருந்த ஒரே ஒரு விதவை மட்டும் தேவனால் போஷிக்கப்பட்டார். Hallelujah. Hallelujah. There are many people in your family. ஏராளமான மக்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். There are many friends around you. உங்களை சுற்றி ஏராளமான நண்பர்கள் இருக்கலாம்.
There are many co-workers in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே உடன் வேலையாட்கள் நிறைய பேர் இருக்கலாம். But why God has chosen you? ஏன் ஆண்டவர் உங்களை மட்டும் தெரிந்து There கொண்டார்? are many leprosy in the time of Elisha. எலிஷாவின் காலத்திலே ஏராளமான குஷ்டரோகிகள் But இருந்தார்கள். only one man, Naaman, was healed. ஆனால் ஒரே ஒரு நாகமான் மட்டுமே சுகமாக்கப்பட்டார். Touch your neighbor and tell them you are called by God. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து தொட்டு சொல்லுங்க, You நீங்க are தேவனால் anointed by அழைக்கப்பட்டவர்கள். God. You are anointed by God. நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். The Holy Spirit seal is upon you. ஆண்டவருடைய ஆவியானவருடைய முத்திரை உங்கள் மேல் இருக்கிறது. You are marked by God. நீங்கள் தேவனால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். Before you formed in the mother's womb, God chose you. நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்பே கர்த்தர் உங்களை தெரிந்து There are கொண்டிருக்கிறார். many better people than you outside. உங்களை விட ஏராளமான பேர் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Since His grace has found you, இந்த தேவனுடைய கிருபை உங்களை அடையாளம் கண்டதினால், that's why you are still alive. அது நிமித்தமாகத்தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். Open your eyes and see how many people are dying every day in this world. இந்த உலகத்திலே எத்தனை மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கண்களை திறந்து வெளியே But பாருங்கள். what kept you safe? What kept you safe? நீங்க எப்படி பாதுகாப்பா இருக்கிறீர்கள்? What kept you preserved? எதனால் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள்? It's not by might. It's not by power. But it is by the Spirit of God. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Hallelujah. ஹalleluya. There was a many leprosy in the time of Elisha. எலிசாவின் காலத்திலே ஏராளமான குஷ்டரோகிகள் இருந்தார்கள். But no one was healed. ஒருவருமே சுகமாக்கப்படவில்லை. But God healed one man, Naaman. ஒரே ஒரு மனிதன் நாகமானை கர்த்தர் Who is this Naaman? யார் இந்த நாகமான்? Naaman was a captain of an army. இந்த நாகமான் ஒரு தேசத்தினுடைய படையினுடைய தலைவனாய் இருந்தான். He was well respected in that nation of Syria. ஆனா சீரிய தேசத்திலே மிகவும் கனத்துக்குரிய ஒரு மனிதனாய் He was இருந்தான். well esteemed and honored among people. அவன் ஜனங்களுக்கு மத்தியிலே உயர்ந்தவனாக கனமுள்ளவனாய் இருந்தான். He was celebrated by people. ஜனங்களால் கொண்டாடப்படுகிறவனாய் He was இருந்தான். admired by people. ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாய் இருந்தான். Many youngsters followed Naaman. ஏராளமான வாலிப பிள்ளைகள் நாகமானை பின்பற்றினார்கள். He was handsome, bold, strong. அவன் மிகவும் அழகுள்ளவனாக மிகவும் பலசாலியாக இருந்தான். He had his own troops. Whenever he goes for a battle, he comes with victory. அவன் எப்பொழுதெல்லாம் யுத்தத்துக்கு போனானோ அப்பொழுதெல்லாம் வெற்றியுடையவனாய் வந்திருக்கிறான். Even the kings and the queens are proud of Naaman. இந்த ராஜாக்களும் ராணிகளும் நாகமானை குறித்து மிகவும் பெருமையாய் பேசிக் When கொண்டிருந்தார்கள். Naaman walks into a room, everybody salute Naaman. நாகமான் தன்னுடைய அறைக்குள் வரும் பொழுது எந்த அறைக்குள் போனாலும் அங்கிருந்து எல்லாரும் எழுந்து நின்று அவனுக்கு வணக்கம் தெரிவித்தார்கள். Naaman lived a very successful life, people of God. நாகமான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். Whatever the battle he faced, he was victorious in every step of his life. எப்பொழுதெல்லாம் யுத்தத்துக்கு போனானோ அந்த யுத்தங்களில் எல்லாம் அவன் வெற்றியுள்ளவனாய் இருந்தான். When the enemy nation come to know that Naaman is coming with his troops, they tremble and they fear. எதிரின் நாடுகள் நாகமானுடைய படையை கண்ட பொழுது நடுநடுங்கி போயிற்று. Naaman was so celebrated in the nation of Syria. சீரியா தேசத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மனிதனாய் நாகமான் Because இருந்தான். of one man, Naaman, the nation went to another standard. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாகமான் என்கிற ஒரு மனிதனாலே அந்த நாடு உயர்ந்த நிலையில் இருந்தது. He was very successful in his career. அவன் தன்னுடைய வேலையிலே வெற்றியுள்ளவனாய் இருந்தான். But this Naaman had one problem. ஆனா இந்த நாகமானுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது. One problem. ஒரே பிரச்சனை. One problem. ஒரே ஒரு பிரச்சனை. He was successful outside. அவன் வெளியே மிகவும் வெற்றியுள்ளவன். A man of valor. அவன் மிகவும் வல்லமையுள்ளவனாய் இருந்தான். But he had one problem. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை. He was leper. அவன் குஷ்டரோகியாய் இருந்தான். Nobody knows about what he's going through inside. அவனுடைய வாழ்க்கை உள்ளே அவன் என்ன அனுபவித்து கொண்டிருக்கிறான் என்று யாருக்கும் தெரியாது. Outside he was living a successful life, but வெளியப்படையாக அவன் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். Inside he was struggling. ஆனா உள்ளே அவன் போராடி கொண்டிருந்தான். Inside he was in shameful condition. அவன் உள்ளே மிகவும் ஒரு வேதனையான நிலைமையில் இருந்தான். Inside he was struggling and fighting and losing his strength. ஆனால் அவன் உள்ளான மனிதனிலே அவன் தோற்று போனவனாக அவனுடைய வாழ்க்கையோடு போராடி கொண்டிருந்தான். Everybody knows Naaman as a very successful warrior. உலகத்திற்கு வெளியே இருக்கிற எல்லாருக்கும் நாகமான் ஒரு வெற்றியுள்ள போர் தளபதி என்பது தெரியும். Oh, Naaman, not even a one battle he lost. நாகமான்
அவர் சண்டையிட்ட எந்த போரிலும் அவன் தோல்வி அடைந்ததே இல்லை. But inside the house he is crying, he is in tears. ஆனால் அவன் தன்னுடைய வீட்டின் அறைகளுக்குள்ளே அழுது கொண்டே இருந்தான். Behind the smile he hide lot of pain and embarrassed situations. அவனுடைய வாழ்க்கையிலே சிரித்துக்கொண்ட அந்த சிரிப்புக்கு பின்பாக ஏராளமான வேதனைகளும் துன்பங்களும் அனுபவித்துக் கொண்டிருந்தான். During the time of Elisha there are many leprosy, but only one man was healed, name was Naaman. எலிசாவின் காலத்தில் இருந்த எல்லா குஷ்டரோகிகளிலும் நாகமான் என்கிற ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டுமே சுகமாக்கப்பட்டான். Everyone was dying because of leprosy, because there is no curable solution, medicine for this disease. இந்த குஷ்டரோகத்திற்கென்று சுகமாக்கக்கூடிய மருந்து இல்லாதபடினாலே குஷ்டரோகிகள் எல்லாம் மரித்துக் கொண்டிருந்தார்கள். If you got a leprosy, some people they go and they do suicide because they don't want to carry on with this disease anymore. இப்படிப்பட்ட குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழ விரும்பாமல் தற்கொலை செய்து கொள்வார்கள். This disease first catches in your finger. இந்த வியாதி வந்தா அது உங்களுடைய விரல்களை அது அரித்து கொண்டிருக்கும். It eats your body slow by slow, gradually. உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு பகுதிகளையும் மெதுவாக அரித்து சாப்பிட்டு கொண்டே இருக்கும். And it become numbness all around your body. இந்த சரீரம் முழுவதும் மரத்து போய்விடும். And eventually this disease will kill you. இந்த வியாதி பிடித்த மனிதன் கடைசியாக அவனை அது கொல்லும். There is no medicines for this disease. இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. No doctor can heal. எந்த ஒரு மருத்துவரும் இந்த வியாதியை சுகமாக்க முடியாது. Even now there is no medicine for cancer. இன்றைக்கும் கேன்சருக்கு மருந்து கிடையாது. You go to hospital after hospital, doctor after doctor, but there is no medicine. நீங்கள் ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கினாலும் டாக்டர்டியா போனாலும் கேன்சருக்கு மருந்து கிடையாது. You will realize only if you go through that kind of pain. நீங்கள் அந்த வேதனையான அனுபவத்துக்குள்ள போனா மட்டும்தான் அதனுடைய வேதனை என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். There is no medicines for heart attack. ஹார்ட் அட்டாக் மருந்து கிடையாது. There is no medicines for stroke. அந்த ஸ்ட்ரோக் தளர்வு வியாதிக்கு மருந்து கிடையாது. The same way Elisha, he was going through something very shameful situation. இதே ஒரு நிலையில் தன் நாகமான் மிகவும் ஒரு கொடுமையான அனுபவத்துக்குள் சென்று கொண்டிருந்தான். He was looking for a medicine. அவன் மருந்துகளை எதிர்பார்த்து காத்திருந்தான். Outside I'm living a successful life, but inside I'm losing, I'm dying, I'm losing my hope. ஆனால் அவன் வெளிப்படையாக வெளியரங்கமாக ஜனங்கள் பார்க்கும் பொழுது வெற்றியுள்ளவனாயிருந்தான். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ தோல்வி மேல் தோல்வி, நிந்தை, அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருந்தான். Maybe today you are sitting here with a lot of embarrassed situation. எனக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட வெட்கத்தின் மத்தியிலே அவமானத்தின் மத்தியிலே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். Oh pastor, I live a successful life outside. பாஸ்டர், நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வெளியே பார்க்கிறவர்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Nobody knows what I am going through. நான் என்ன சூழ்நிலையோட கடந்து போகிறேன் என்பதை உலகத்தில் யாருக்கும் தெரியாது. Everybody thinking that I'm living a good life outside because it seems like everything is successful. என்ன வெளியே பார்க்கும்போது எல்லாரும் நினைக்கிறார்கள் எல்லாம் வெற்றியுள்ளதா இருக்கிறது, நான் நல்லவனாய் இருக்கிறேன், வெற்றியாக நடந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறார்கள். But inside I'm struggling like a Naaman. ஆண்டவரே, நான் நாகமானை போல என்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே நான் அழுது கொண்டிருக்கிறேன், போராடி கொண்டிருக்கிறேன். I'm going through a lot of pain like a Naaman. ஆண்டவரே, நாகமானை போல மிகவும் வேதனையான அனுபவங்களோட நான் கடந்து போகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களா? Today God is telling you, bring it to God. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வேதனையை தேவ சமூகத்தில் கொண்டு வா. Stop thinking about it. அதை குறித்து நீ யோசிப்பதை விட்டுவிடு. Stop crying about it. அதை குறித்து அழுவதை விட்டுவிடு. Stop hiding about it. அதை மறைத்துக் கொள்வதை விட்டுவிடு. Bring it to God. தேவ சமூகத்தில் அதை Give கொண்டு it வா. to God. தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. There is nothing is impossible with God. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Hallelujah. Hallelujah. I remember in the time of COVID. கோவிட் காலத்தை நான் நினைவு கூறுகிறேன். How many people remember the time of COVID? எத்தனை பேர் கோவிட் ஞாபகம் இருக்கு? You must distance yourself from each other. நீங்க ஒருத்தர் தொட முடியாது, பக்கத்துல போக முடியாது, தூரமா இருந்தீங்க, இடைவெளி விட்டு இருந்தீங்க. 10 meter, 15 meter you should form a line and you should walk 10 மீட்டர் 20 மீட்டர் தூரமா நின்னு தூரமா தான் வரிசையில் நின்னாலே தூரமா நின்று இருந்தோம். I still remember you cannot cough or you cannot sneeze. நீங்க வந்து இருமவோ தும்மவோ முடியாது. If you are in a group of people, if one person that's it, everybody they look
Oh, he got a COVID, and they distance from you. ஏதாவது ஒரு குரூப்ல இருந்தீங்கன்னா அப்படின்னு எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இவர் கோவிட் வந்துருச்சுன்னு ஓடி போயிருவாங்க எல்லாரும். Even you don't have a COVID, the people will say, oh, you got a COVID. உங்களுக்கு கோவிட் இல்லைனால ஜனங்க சொல்லுவாங்க இவர் கோவிட் வந்துருச்சுன்னு Oh, சொல்லுவாங்க. don't speak to me, don't touch me. எங்கட பக்கத்துல வராதீங்க, என்ன தொடாதீங்க. Even your own family. உங்க சொந்த குடும்பத்துள்ளவர்களும் கூட அப்படி சொன்ன காலம் இருக்கு. Hallelujah. ஹalleluya. How many people remember that is the very fearful season? அது மிகவும் பயத்துக்குரிய ஒரு காலமா இருந்தது. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? Even I remember some people, they got COVID, but they don't tell they got a COVID because they think if I tell them, they will reject me. சிலருக்கு கோவிட் வந்தும் அவங்க கோவிட் வந்துச்சுன்னு யார்ட்டையும் சொல்ல. ஏன்னு சொன்னா அவங்க நினைச்சாங்க நான் சொல்லிட்டேனா என்னை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. Hallelujah. ஹalleluya. Naaman's life was like that. நாகமானுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. He didn't show his problem to anybody. அவன் தன்னுடைய பிரச்சனை யாரிடத்திலும் காண்பிக்கவில்லை. He was covering it with mask. He was covering it with clothes. அவன் தன்னை மூடிக்கொண்டிருந்தான், துணியினாலே மூடிக்கொண்டிருந்தான், மறைத்துக் கொண்டிருந்தான். But there was a little girl who works in his house. அவனுடைய வீட்டிலே இருந்த ஒரு சிறு பிள்ளை இருந்தாள். And this little girl was a Hebrew woman. அந்த சிறு பிள்ளை எபிரேய தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவள். And there was a time the Syria they went and they captured young girls and boys into the country. எபிரேய நாட்டிலிருந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட போது இவளும் அவர்களிலே ஒருவள் இருந்தாள். And this little young girl, she was working in Naaman's house. இந்த சிறு பிள்ளை நாகமானுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தாள். Remember, not many people know what Naaman was going through. நாகமானுக்கு என்ன சூழ்நிலை என்பது அநேகருக்கு தெரியவில்லை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். But this woman, when she is washed the vessels, when she cleaning the house, she noticed her master is going through some problem. இந்த சிறு பிள்ளை இந்த எஜமானுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, பாத்திரங்கள் கழுவும் பொழுது, வீடு கூட்டும் பொழுது அவள் ஒன்றை கண்டுபிடித்தாள். என்னுடைய எஜமானன் ஏதோ ஒரு கடினமான அனுபவத்துக்குள் கடந்து போகிறான் என்பதை உணர்ந்தாள். And this woman came to master and said, அந்த சிறு பிள்ளை தன்னுடைய எஜமானிடத்தில் வந்து சொன்னாள், Master, master, எஜமானே எஜமானே, I know there is a God in Israel. இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். I believe the God of Israel. இஸ்ரவேலின் தேவனை நான் விசுவாசிக்கிறேன். He is a true living God. அவர் ஜீவனுள்ள தேவன். There is nothing is impossible with him. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. No mountains that he cannot move. அவரால் அசைக்க முடியாத எந்த மலைகளும் இல்லை. No chains that he cannot break. அவரால் உடைக்கப்பட முடியாத எந்த சங்கிலிகளும் இல்லை. No problems that he cannot solve. அவரால் முடிக்க முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை. No disease that he cannot heal. அவரால் குணமாக்க முடியாத எந்த வியாதியும் இல்லை. His name is Jehovah Rapha. அவரே யெகோவா ரஃபா, the God who heals. சுகமளிக்கும் தேவன். Please go and meet a man of God, Elisha. நீங்கள் போய் எங்க தேசத்தில் இருக்கிற தேவ மனிதனாகிய எலிசாவை காணுங்கள். Naaman, he went by faith. நாகமான் விசுவாசத்தோடு அங்க போனான். And Elisha said, dip yourself in the Jordan river for 7 times. அங்கே எலிசா சொன்னார், நீ யோர்தானிலே போய் 7 தடவை முழுகி எழுந்திருன்னு சொன்னார். And Jordan river was not a clean river, it was a dirty river. யோர்தான் என்பது நல்ல சுத்தமான நதி அல்ல, அது அழுக்கான தண்ணீர் பாயிற நதி. Naaman had a little bit of faith. நாகமானுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தது. And he put that little bit of faith not in listening but in action. அந்த கொஞ்சம் விசுவாசத்தை அவன் செயல்படுத்தினான். Faith is not listening, faith is putting in action. விசுவாசம் என்பது கேட்பது மட்டுமல்ல, அந்த கேட்டதை செயல்படுத்துவது. Freedom comes when you put it in action, not just listener. உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை என்பது நீங்கள் செயல்படும் பொழுதுதான் ஆரம்பிக்கும். Paul says, don't be a listener but be a doer of the word of God. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். Hallelujah. Hallelujah. Elisha, he went to the Jordan river. எலிசா யோர்தானுக்கு போனார். Naaman, he saw according to the instruction of Elisha, he went to the Jordan river. நாகமான் எலிசாவினுடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு போனார். He saw the Jordan river. அந்த யோர்தான் நதியை பார்த்தார். He entered by faith. அவன் யோர்தான் நதியிலே விசுவாசத்தோடு கால் வைத்தான். He dipped himself 7 times. அவன் 7 முறை அந்த யோர்தானிலே முழுகி எழுந்திருந்தான். 1, 2, 3, 4, 5, 6. Still he wasn't healed. 1 2 3 4 5 6 தடவை எந்திரிச்சு பார்த்தான், அப்பவும் சுகமாகல.
But the instruction was 7 times. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை 7 முறை முழுக வேண்டும். Now the last time he dipped himself. அவன் 7வது முறை அவன் மூழ்கி இருந்தபோது, When he came out of the Jordan River, அவன் யோர்தானின் தண்ணீரில் மூழ்கி எழுந்திருந்த பொழுது, he came out like a new person. அவன் ஒரு புது He மனிதனாக has a மாறினான். skin like a child. அவனுடைய தோல் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை What doctor cannot do, God can do it. மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். What the medicines cannot do, God can do it. மருந்தினால் கூடாதது தேவனால் கூடும். There are many people were dying in the time of Elisha with leprosy. எலிசாவின் காலத்திலே ஏராளமான குஷ்டரோகிகள் மரித்து விழுந்து கொண்டிருந்தார்கள். But only one the man Naaman was healed. ஒரே ஒரு மனிதன் நாகமான் மட்டுமே குணமாக்கப்பட்டான். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them you are chosen for greater things. பக்கத்தில் இருக்கவங்க தொட்டு சொல்லுங்க, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படி தெரிந்து You கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். will walk in freedom. நீங்கள் விடுதலையாய் நடப்பீர்கள். You are anointed, you are special, you are unique in God's kingdom. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே விசேஷமானவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், சிறப்பு There வாய்ந்தவர்கள். are many people out there. ஏராளமான மக்கள் வெளியே இருக்கிறார்கள். They go through the same problem like you. உங்களைப் போலவே பிரச்சனைகளோட அவர்கள் கடந்து போகலாம். They lost their wife. அவர்கள் தன் மனைவிகளை They இழந்திருக்கலாம், lost their husband. கணவர்களை இழந்திருக்கலாம், They lost their children. குழந்தைகளை இழந்திருக்கலாம். They have a financial crisis. அவள் பொருளாதார பிரச்சனை, பண பிரச்சனை, They have a debt problem. அவர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம். There are many people out there. வெளியே ஏராளமான மக்கள் But இருக்கலாம். what makes you and them different? அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரே You வித்தியாசம், have a God of Israel. நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய You have a God of கர்த்தரை Elijah. ஆராதிக்கிறீர்கள். எலிசாவின் தேவன் உங்களுக்கு You have a இருக்கிறார். God of Elisha. உங்களுக்கு எலிசாவின் தேவன் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He heals, he delivers, he redeems. அவர் உங்களை சுகமாக்குகிறார், உங்களை விடுவிக்கிறார், உங்களை மீட்கிறார். There are many people that dying in leprosy in the time of Elisha, but one man was healed called Naaman. எலிசாவின் காலத்தில் ஏராளமான மக்கள் குஷ்டரோகத்தினால் மரித்துக் கொண்டிருந்த பொழுது நாகமான் என்கிற மனிதன் மாத்திரம் சுகமாக்கப்பட்டார். Hallelujah. Hallelujah. And next the interesting character, his name is Mephibosheth. வேறொரு மனிதன் உங்களுக்கு அறிமுகமாக்குகிறேன், அவன் மேவிபோசேத். Not many pastors will talk about this character, இந்த மேவிபோசேத்தை பற்றி अनेक ஊழியர்கள் பேசுறதை நான் கேட்டதில்லை. but this is something very significant that had happened in his life. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான சம்பவம் நடந்தது. Remember, you are chosen to walk in freedom like Naaman. நாகமானைப் போல நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய் நடப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். The second one, you are called and invited to a king's table. நீங்கள் இரண்டாவதாக ஒரு ராஜாவினுடைய பந்தியிலே அமரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 2 Samuel chapter 9 verse 7. 2 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். Hallelujah. Hallelujah. People of God, who is this Mephibosheth? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மேவிபோசேத் யார்? Why David invited Mephibosheth to the king's table? ஏன் இந்த மேவிபோசேத்தை தன்னுடைய ராஜாவுடைய சாப்பாட்டில் மேசையிலே அமரும்படி தாவீது ராஜா அழைத்தான்? Mephibosheth was a son of Jonathan. மேவிபோசேத் யோனாத்தானின் குமாரன். Jonathan was a son of a king Saul. யோனாதான் ராஜாவாயிருந்த சவுலுடைய மகன். And David had an enemy called Saul. தாவீதுக்கு ஒரு விரோதி இருந்தான், அவன்தான் சவுல். And Saul's son Jonathan was the best soulmate of David. ஆனால் இந்த யோனாதான் தாவீதுனுடைய மிகவும் இருதயத்துக்கு ஏற்ற நண்பனாயிருந்தான், சிநேகிதனாயிருந்தான். When I was reading this, I was so touched and moved by the Spirit of God. நான் இதை வாசித்த பொழுது தேவனுடைய ஆவியினாலே தொடப்பட்டேன். Mephibosheth supposed to be a king in Israel. மேவிபோசேத் அடுத்த ஒரு ராஜாவாக இருக்க வேண்டியவன். But he lost his anointing. அவன் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனான். If you look back when he was 5 years old, when the nurse was carrying, he lost his father and grandfather. அவன் 5 வயதாய் இருக்கும் பொழுது
அவனுடைய தாதி அவனை சுமந்து கொண்டு ஓடின அந்த நேரத்தில் அவன் தன் தகப்பனையும் தன்னுடைய தாத்தாவையும் இழந்து போனான். Not only that, when the nurse was carrying him and running from the battle, mistakenly, accidentally, she dropped and he lost his 2 legs. He became அந்த crippled. தாதி அவனை சுமந்து கொண்டு அந்த போர்க்களத்திலிருந்து அவனை காப்பாற்ற ஓடும் பொழுது கீழே விழுந்து அவனை 2 கால்களும் முடமாயிற்று. Mephibosheth cannot walk like you and me. He walks with his 2 hands. அந்த மேவிபோசேத் நன்றாக உங்களைப் போல என்னைப் போல அவன் நடக்க முடியவில்லை. தன்னுடைய 2 கைகளால் அவன் நடந்தான். He comes from a king's family. அவன் ஒரு ராஜாவுடைய குடும்பத்திலிருந்து வந்தான். And now he was disqualified, rejected by the people. ஆனால் இப்பொழுது அவன் தகுதியற்றவனாக ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தான். People called Mephibosheth like a dog. மேவிபோசேத்தை ஒரு நாயை போல ஜனங்கள் விரும்பினார்கள், நினைத்தார்கள். You are a cripple, you are used for nothing, you are just here to beg from people and fill your stomach. இந்த மேவிபோசேத்தை பார்த்த பொழுது நீ கால் முடமானவன், நீ பிச்சை எடுக்க வேண்டியவன், நீ ஜனங்களிடத்தில் பிச்சை எடுத்து வாழ வேண்டியவன் என்று அவனை மிகவும் கேவலமாய் பேசினார்கள். You cannot do any work, Mephibosheth. மேவிபோசேத்தை உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. You lost your father, you lost your grandfather. உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாத்தாவையும் இழந்து You விட்டாய். come from a royal family, but look at you, you are living in poverty, homeless. நீ ஒருவேளை ராஜ குடும்பத்திலிருந்து வரலாம், ஆனால் இன்றைக்கு நீ தரித்திரனாய் ஏழையாய் இருக்கிறாய். You lost your house, you lost your land, you lost your legs, nothing is going good in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வீட்டை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய கால்களை எல்லாவற்றையும் இழந்து விட்டாய். ஒன்றுமே உனக்கு சாதகமாய் இல்லை. All that you can do is beg and just fill your stomach. நீ என்ன கடைசியா செய்ய முடியும்னா பிச்சை எடுத்து வாழ்க்கையில பசியாரி வாழ முடியும், அவ்வளவுதான். And David one day he realized, is there anybody left in the Saul's house? தாவீது ராஜாவான பொழுது அவன் யார் சவுலுடைய குடும்பத்திலே மீந்திருக்கிறார்கள், யாராவது மீந்திருக்கிறார்கள் என்று கேட்டான். One of the servants of David came and he said, yes master, Jonathan's son, his name is Mephibosheth, he is crippled. தாவீதுடைய வேலைக்காரர் ஒருவன் சொன்னான், ஆம் எஜமானனே, யோனாத்தானின் குமாரன் ஒருவன் இருக்கிறான், மேவிபோசேத், அவன் 2 கால்களும் முடமானவனாய் இருக்கிறான். I want you to pay attention quickly. வேகமாக நீங்கள் நான் சொல்வதை கேட்க விரும்புகிறேன். And David said, invite him. தாவீது சொன்னான், அவனை அழையுங்கள். Mephibosheth, he entered into the palace with his 2 hands. அந்த மேவிபோசேத் தாவீதுடைய அரண்மனைக்கு தன்னுடைய கைகளால் நடந்து வந்தான். Remember, he was crippled, he cannot walk. நீங்கள் கவனியுங்கள், அவன் தன்னுடைய கால்கள் முடமானதனால கால்களால் நடக்க முடியாது. David, he invited him like a king. ஆனா தாவீது அவனை ஒரு ராஜாவை வரவேற்பதை போல வரவேற்றான். He hugged Mephibosheth. அவன் மேவிபோசேத்தை கட்டிப்பிடித்தான். And he said to Mephibosheth, அவன் மேவிபோசேத்தை பார்த்து சொன்னான், people see your outward appearance. மக்கள் உன்னுடைய வெளியான தோற்றத்தை பார்ப்பார்கள். People see that you are used for nothing. நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று மக்கள் நினைப்பார்கள். But I see your heart. ஆனால் நான் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறேன். I know your heart is good. உன்னுடைய இருதயம் நல்லதாக இருக்குது என்று எனக்கு தெரியும். Because God has seen my heart. ஏனென்றால் தேவன் என் இருதயத்தை, என்னுடைய இருதயத்தை பார்த்தார். Hallelujah. Hallelujah. And David said to Mephibosheth this word. மேவிபோசேத்திடத்தில் தாவீது இப்படி சொன்னான். I want you all to read this verse 7. இந்த 7வது வசனத்தை நீங்கள் எல்லாரும் வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Do not fear. பயப்படாதே. I will show you kindness. நான் உனக்கு தயவு காண்பிப்பேன். I will restore everything that belongs to Saul. எதெல்லாம் சவுலுடையதோ அதையெல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். And the 4th one, 4வதாக, you will sit at the king's table every day, always. நீ ஒவ்வொரு நாளும் ராஜாவினுடைய பந்தியிலே நீ அமர்ந்து போஜனம் புசிப்பாய் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. Remember, கவனியுங்கள், he was a fearful man. அவன் பயந்தாங்கொழியா இருந்தான். David said, do not fear. தாவீது சொன்னான், நீ பயப்படாதே. Remember, nobody showed kindness to him. நீங்கள் கவனியுங்கள், யாருமே அவனுக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை. And David said to him, I will show you kindness. தாவீது சொன்னான், நான் உனக்கு தயவு பாராட்டுகிறேன். And the 3rd one, nobody restored, nobody gave him any blessing. 3வதாக யாருமே அவனை திரும்ப கட்டவில்லை, ஆசீர்வதிக்கவில்லை. Because he was a cripple. ஏனென்றால் அவன் முடமானவன். But David said, I will give you all the land, all the house, whichever comes and belongs to you. ஆனா தாவீது சொன்னான், எதையெல்லாம் உன் தகப்பன் வீட்டுக்கு சொந்தமாய் எதையெல்லாம் இழந்தாயோ அதை திரும்ப உனக்கு நான் கொடுக்க போகிறேன். You will have an inheritance. உனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. You will not beg anymore, Mephibosheth. நீ இதுக்கு மேல பிச்சையை எடுக்க கூடாது. You will have a house.
உனக்கு ஒரு வீடு இருக்கு, You will have a land. உனக்கு ஒரு இடம் இருக்கும், You will have a people under you. உன்னை சுற்றி மக்கள் I இருப்பாங்க, will treat you like a king. நான் உன்னை ஒரு ராஜாவை கனம் பண்ணுகிற மாதிரி Because நான் கனம் people பண்ணுவேன். see the outward appearance, I see your heart, therefore I will anoint you. ஜனங்கள் உன்னுடைய வெளித்தோற்றத்தை பார்க்கிறார்கள், நானோ உன் இருதயத்தை பார்க்கிறேன். And the fourth one is very important. நான்காவது மிகவும் முக்கியமானது, He cannot sit in any table. அவன் எந்த ஒரு மேசையிலும் அவனால் உட்கார முடியாது, அமர முடியாது. Whenever people invite Mephibosheth for lunch, எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் மேவிபோசேத்தை மதிய உணவுக்கு அழைத்தார்களோ, everybody sit on the table, but Mephibosheth take his plate and go to a corner and sit and eat. ஜனங்கள் எல்லாம் மேசையில உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது மேவிபோசேத்தோ கீழே வீட்டு அந்த இடத்துல ஒரு மூலையில கீழே போய் உட்கார்ந்து சாப்பிடுவான். Because he was crippled. ஏனென்றால் அவன் முடமானவனாய் People overlooked him, disqualified him, rejected him, marginalized him, outcasted him. ஜனங்கள் அவனை கீழே நோக்கி பார்த்தார்கள், அவனை புறக்கணித்தார்கள், அவனை கேவலப்படுத்தினார்கள், அவனை அவமானப்படுத்தினார்கள், அவனை தள்ளிவிட்டார்கள். And David here he says, you must sit in the king's table every day, always. தாவீது சொல்லுகிறான், மேவிபோசேத்தே, நீ எல்லா நாளும் ஒவ்வொரு முறையும் ராஜாவினுடைய மேசையிலே இருந்து அமர்ந்து சாப்பிட போகிறார். Hallelujah. Hallelujah. First time in Mephibosheth lifetime, மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையில முதல் முறையாக sitting at the king's table and eating. ராஜாவினுடைய மேசையிலே அமர்ந்து சாப்பிடுகிற ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றான். Hallelujah. Hallelujah. God is preparing a table before the presence of the enemies. ஆண்டவர் உன்னுடைய சத்துருவுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் And he பண்ணுகிறார். will anoint your head with an oil. ஆண்டவர் தலையை எண்ணெயால் அபிஷேகம் And your பண்ணுவார். cup shall overflow. உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். God is preparing a table. கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். Remember, there is a kingly anointing is in you. கவனியுங்கள், உங்கள் மேல் ஒரு ராஜரீக அபிஷேகம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. 4 things God will do in this month of October. இந்த அக்டோபர் மாதத்திலே 4 விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். Do not fear. பயப்படாதீர்கள். Touch your neighbor and tell them, do not fear. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதேன்னு சொல்லுங்க. God will show you kindness. ஆண்டவர் உனக்கு தயவு காண்பிப்பார். And the third one, God will restore everything that you have lost. நீ எதையெல்லாம் இழந்தையோ மூன்றாவதாக கர்த்தர் அவையெல்லாம் உனக்கு திரும்ப தருவார். Everything that's supposed to come to you, it shall come to you before this month end. உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இழந்திருக்கிற இதெல்லாம் வர வேண்டுமோ இந்த அக்டோபர் மாதத்துல திரும்ப வரும். And the fourth one, நான்காவதாக, you will sit at the king's table. நீங்கள் ராஜாவினுடைய மேசையிலே அமர்ந்து அவரோடு கூட சாப்பிடுவீர்கள். Hallelujah. Hallelujah. You will sit at the king's table. நீங்கள் ராஜாவினுடைய மேசையில் அமர்ந்திருப்பீர்கள். Because you are belongs to God's kingdom. ஏனென்றால் நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். He is the King of kings. அவர் ராஜாதி ராஜா. Who is this King of glory? அவர் யார் இந்த மகிமையின் ராஜா? He is powerful and mighty. அவர் வல்லமையுள்ள தேவன். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them you are king and queen in God's kingdom. நீங்கள் பக்கத்துல இருக்க சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே ராஜாக்களும் God is preparing a table for you. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் Special table. ஒரு விசேஷித்த பந்தி. A table that will promote you. அந்த பந்தி உங்களை உயர்த்தும். A table that will raise your standard. உங்களுடைய ஸ்டாண்டர்டை அது உயர்த்தும். This table is not the same table that you seen last year. கடந்த வருடத்தில் நீ பார்த்த மேசை அல்ல. This table is a different table. இது ஒரு வித்தியாசமான மேசை. This is a king's table. இது ராஜாவினுடைய You will மேசை. sit with kings. நீ ராஜாக்களோடு அமரும்படி The Bible says he rises the poor from the dust. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். He lifts the needy from the ash. சிறியவனை புழுதியிலிருந்து He உயர்த்தி makes them to sit with the princes and the princes of his people. அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரச் செய்கிற தேவன். Hallelujah. Hallelujah. There are many people dying in the time of Elisha, but one man was saved. His name was Naaman. எலிசாவின் காலத்திலே அநேகர் மரித்த பொழுதும் ஒரே ஒரு மனிதனாகிய நாகமான் சுகமாக்கப்பட்டார். And Naaman walked in freedom. அந்த நாகமான் விடுவிக்கப்பட்டான். And here Mephibosheth, who's supposed to be a king, he lost his anointing because people disqualified him by his outward appearance. இங்கே மேவிபோசேத்தை பார்க்கிறோம். அவனுடைய சொல் நிமித்தமாக அவன் ராஜாவா இருக்க வேண்டியவனை ஜனங்கள் புறக்கணித்து விட்டார்கள். But David invited him, restored him, gave him everything back. ஆனால் தாவீது அவனை அழைத்து அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் திரும்ப அவனுக்கு கொடுத்தார். And made him to sit at the king's table. அவனை ராஜாவினுடைய
பந்தியிலே அமர்ந்து உணவருந்தும்படியாக அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். Let us all kneel down நாம் எல்லாம் முழங்கால் படிடுவோமா? and lift up your both hands. நம்முடைய இரு கரங்களை உயர்த்தி பிடிப்போமா? And I want you to speak in tongues. நீங்க ஆவியிலே நிறைந்து பேச அந்நிய பாஷையிலே பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். Mephibosheth, he said, God, I'm a dog. மேவிபோசேத் சொன்னால் நான் ஒரு நாய். But why you are showing this much kindness? நீர் எனக்கு இந்த நாய்க்கு இவ்வளவு தயவு காண்பிக்க நான் எம்மாத்திரம் என்று கேட்டார். He chooses the foolish one to shame the wise. ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொள்கிறார். That's why God has chosen you. அதனால தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். You are chosen. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are chosen. You are marked. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரெண்டு கரங்களை உயர்த்தி இரு கரங்களை lift up. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி. Let us speak in tongues. 38 வருடமாய் இருந்த பெதஸ்தா குளத்தருகே 38 வருடமாய் இருந்து 38 வருடமாய் அவன் நம்பிக்கொண்டிருக்கிற, அவன் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு விடுதலையும் நடக்கல. ஆனால் ஓய்வு நாள் அன்றைக்கு எந்த உதவியும் எந்த மிராக்களும் செய்யக்கூடாத நாள் இயேசு பெதஸ்தா குளத்தருகே வந்தார். 38 வருடமாய் இருக்கிற அந்த முடவனை கர்த்தர் உன்னுடைய படுக்கையை எடுத்து எழுந்து நடன்னு சொன்ன பொழுது 38 வருடமாய் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை 3 செகண்ட்ல மாறினது. 3 செகண்ட்ல மாறினது. நாமானுடைய வாழ்க்கை 3 செகண்ட்ல மாறினது. மெஃபிபோஷேத்துடைய வாழ்க்கை 3 செகண்ட்ல மாறினது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் இன்னைக்கு உங்களை மாற்ற விரும்புகிறார். நாமா காட்டல ரபா சண்டனமா. கர்த்தர் என்ன ஏங்க தெரிந்து கொண்டார்? ஐயோ, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு தெள்ளு பூச்சி. மெஃபிபோஷேத் சொல்லுகிறது போல நான் ஒரு நொண்டி, நான் ஒரு செத்த நாய். என்ன செத்த நாய் பார்க்கிறது போல பார்த்தார்களே. எனக்கா இந்த ராஜரீக அபிஷேகம், எனக்கா இந்த ஒரு விழா, எனக்கா இந்த ஒரு அபிஷேகம், எனக்கா இந்த ஒரு விருந்து. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஓ தாழ்த்தப்பட்ட, ஓ ஒடுக்கப்பட்ட, ஓ குற்று நோய் இருக்கிற, ஓ முடவனா இருக்கிற, ஓ குஷ்டரோகியா இருக்கிற, நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏதோ என்னுடைய ஹெல்த்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. வெளியே நல்லா இருக்கிறது போல இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ரகசிய வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் நாமானுக்கு காட்டின இரக்கத்தை உனக்கும் உன்னுடைய குடும்பத்தாருக்கும் நான் காட்டப் போகிறேன். நான் இஸ்ரவேலின் தெய்வம், நான் ஆபிரகாமின் தெய்வம், நான் ஈசாக்கின் தெய்வம், நான் யாக்கோபின் தெய்வம். ஓ மெஃபிபோஷேத்தே, எந்த இடத்துல கூனுரிக்கு, எந்த இடத்துல முடங்கி கொண்டு இருக்கிறாயோ, நீ என்ன பிச்சை எடுக்க கர்த்தர் உன்னை அழைக்கல. ராஜரீக அபிஷேகத்துக்கு உன்னை நொண்டியாக கர்த்தர் அழைக்கல. ராஜரீக அபிஷேகத்துக்கு வா, என்னுடைய விருந்துக்கு. எனக்கு சரி சமமாய் உட்கார்ந்து அனுதினமும் நித்தமும் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், காலை, மத்தியானம், சாயங்காலம் என்னுடைய மேஜையில உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். Mephibosheth, God is preparing a table. Thank you, Holy Spirit. ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். கரபா சண்டல ரமா கண்டனம். We are predestined by God. We are ordained by God. We are called by God. அவர் யாரெல்லாம் அழைத்திருக்கிறாரோ கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் இந்த மாதம் முடிவதற்குள்ள உங்களை மகிமைப்படுத்துவார். இந்த செய்தி எனக்கு தான் சொல்றவங்க, எத்தனையோ நாமான்கள் இருந்த பொழுதும் ஒரு குஷ்டரோகி நாமான, எத்தனையோ நல்லவங்க இருந்த பொழுதும் எங்களை தொட்டு சுகமாக்கினவர். We love you, we praise you, we glorify your kingdom, Holy Spirit. Amen. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு
வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.